ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், பார்க்க முடியுதா? ஒன் செகண்ட், எல்லாம் ப்ராப்பராக இருக்கு மட்டும் செக் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வெரி குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்மால் நெட்வொர்க் இஷ்யூ. இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். என் வாய்ஸும் ஆடிபிளாக இருக்கா? ப்ராப்பராக இருக்கா? இருங்க, ஸ்க்ரீனும் ப்ராப்பர் பண்ணிட்டேன், லாக் பண்ணிட்டேன். ஓகேவா? எல்லாமே ப்ராப்பராக இருக்கா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இருங்க. ஓகே, ஓகே, லாக். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன். கம்ப்ளீட் மூட் ஆஃப். எல்லாருமே ப்ராப்பராக எடுக்கலாம்னு நினச்சேன், திரும்பியும் இதாகிடுச்சு. நான் திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறேங்க. பாருங்கள், இப்போது ப்ரோட்டோசோன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ பிஃபோர் ஐ ஸ்டார்ட், ஐ ஜஸ்ட் திரும்பியும் ஒரு வாட்டி கோர்சஸ் வாட் எவர் இஸ் தேர் அது எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ கோர்சஸ் என்னெல்லாம் இருக்குன்னா, வி ஹாவ் அ ப்ராஜெக்ட் 720 ஃபுல் டேர்ம் கோர்ஸ். இது எல்லாமே வி ஆல்சோ ஹேவ் ப்ராஜெக்ட் 720 NEET 26 பேசிக் பிளான் கோர்ஸ். ஓகேவா? அது ஃபுல் டேர்ம் கோர்ஸ், இது பேசிக் பிளான் கோர்ஸ். ஓகேவா? இது இல்லாமல் வி ஆல்சோ ஹேவ் பவர் பேக் ப்ரோ பிளான். ஓகேவா? பவர் பேக் ப்ரோ பிளானில் மோஸ்ட்டாக எல்லாமே வரும், இன்க்ளூடிங் புக்ஸ். இது இல்லாமல் வி ஆல்சோ ஹேவ் ப்ரோ மேக்ஸ் பிளான் இன்க்ளூடிங் புக்ஸ், லைவ் செஷன்ஸ், 1-to-1 இன்ட்ராக்ஷன், அப்புறம் ஃபுல் டேர்ம் கோர்ஸ் எல்லாமே சேர்த்து இந்த ப்ராஜெக்ட் 720. ஸோ ப்ளீஸ் செக் இட் அவுட். இது இல்லாமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஆல் ரைட், இப்போ ப்ரோட்டோசோன்ஸ் எடுத்துடுறேன், ஸ்டார்ட் பண்ணிடலாம். நோ இஷ்யூஸ், நெட்வொர்க், ஆடிபிள் எல்லாமே, எவ்ரி திங் இஸ் ப்ராப்பர். ஸோ ஆல் ரைட், ஃபர்ஸ்ட்டு நம்ம எங்கே பண்ணோம்னா, மொனீரா லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டோம். ப்ரோட்டிஸ்டால லாஸ்ட்டு ப்ரோட்டோசோன்ஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம் ப்ரோட்டிஸ்டாவை. அதுக்கப்புறமா ஃபங்கைக்கு போயிடுறோம். ஓகேவா? இப்போது ப்ரோட்டோசோன்ஸில் தே ஆர் மோஸ்ட்லி லைக் அனிமல் ஜோன்ஸ். ஓகேவா? தே ஆர் அனிமல் லைக். ஸோ ஆல் ஆர் ஹெட்ரோட்ரோப்ஸ், எல்லாருமே ஹெட்ரோட்ரோப்ஸ். ஸோ live on other organisms for nutrition. ஸோ it live either as predators, either predator-ஆ இருக்கும் or parasite-ஆ இருக்கும். ஓகேவா? we believe to be primitive relatives of humans. ஓகேவா? all right, next இதுல வந்துட்டு ப்ரோட்டோசோன்ஸ்ல வந்துட்டு நான் erase பண்றேன் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா. இங்க பாருங்க. ஸோ ப்ரோட்டோசோன்ஸ்ல டோட்டலா 4 டைப் இருக்கு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? 4 டைப்ஸ் இருக்கு. என்னது இது? அமீபாய்ட் ப்ரோட்டோசோன்ஸ், அங்க பாருங்க, அமீபாய்ட் ப்ரோட்டோசோன்ஸ், ஃபிளாஜிலேட்டட் ப்ரோட்டோசோன்ஸ், சீலியேட்டட் ப்ரோட்டோசோன்ஸ், அப்புறம் ஸ்போரோசோன்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி 4 மேஜர் குரூப்ஸ் இருக்கு. 4 மேஜர் குரூப்ஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் அமீபாய்ட் ப்ரோட்டோசோன்ஸ், இங்க பாருங்க, அமீபாய்ட் ப்ரோட்டோசோன்ஸ், they always live on fresh water, sea water or moist soil. ஸோ இந்த 3 இடத்துல இருக்கும். எப்படி இது ஒரு ஃபுட்டை கேப்சர் பண்ணணும்னா, அந்த இடத்துக்கு பர்டிகுலராக போயிட்டு மூவ் பண்ணிட்டு அங்கே போய் கேப்சர் பண்ணணும். ஓகேவா? த மெரைன் ஃபார்ம்ஸுக்கு தே ஹாவ் சிலிகா ஷெல்ஸ். சிலிகா ஷெல்ஸ், இது வந்துட்டு நீட் கொஸ்டின். சிலிகா ஷெல்ஸ் ஆன் த சர்ஃபேஸ். ஓகேவா? அண்ட் சம் ஆஃப் தம் சச் அஸ் என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்டமீபா ஆர் parasites. ஓகேவா? இதை தெரிஞ்சுக்கோங்க. என்டமீபா ஆர் parasites. இதை வந்து நீங்க பார்ப்பீங்க நெக்ஸ்ட் ஃபர்தர் லெசன்ஸ்ல. ஃபிளாஜிலேட்டட் ப்ரோட்டோசோன்ஸ், ஃபிளாஜில்லா அப்படின்னா ஒரு டெய்ல் போர்ஷன் இருக்குது. ஓகேவா? அதுன்னு அர்த்தம். ஸோ ப்ரோட்டோசோன்ஸ் அப்படின்னா பாருங்க, the member of these groups are free living, they are free living or parasitic. They have flagella, tail like structure, flagella. The parasitic form causes, இந்த parasiticனா கெடுது பண்ணுது. ஸோ தே ஃபார்ம்ஸ் டிசீசஸ் சச் ஆஸ் ஸ்லீப்பிங் சிக்னஸ். இது எங்க மோஸ்டா பார்த்தோம்னா ஆப்பிரிக்கன் ரீஜன்ஸ்ல. ஓகேவா? ஆப்பிரிக்கன் ரீஜன்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த நிறைய பேர் இதனால பாதிக்கப்பட்டாங்க. ஸோ ஸ்லீப்பிங் சிக்னஸ் நிறைய பேர் மோஸ்டா ஆப்பிரிக்கால இந்த டிசீஸ் வந்துட்டு ப்ராப்ளமேட்டிக்கா இருந்துச்சு. ஓகே, ஆல்ரைட். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? ட்ரெப்பனோசோமா. ஸ்லீப்பிங் சிக்னஸ்க்கு எக்ஸாம்பிள் ட்ரெப்பனோசோமா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சூப்பர், எல்லாரும் ஆன்சர் பண்றீங்க. நெக்ஸ்ட்,
இப்போ அமீபாய்ட் புரோட்டோசோன்ஸ் பார்த்தாச்சு, ciliated புரோட்டோசோன்ஸ் பார்த்தாச்சு. சாரி, அமீபாய்ட் புரோட்டோசோன்ஸ் பார்த்தது, flagellated புரோட்டோசோன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ ciliated, the word இங்க பாருங்க, கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கிற மாதிரி ciliatedனா இங்க பாரு cilia is present. அது என்னன்னு பார்க்கும். These are aquatic actively moving organisms, actively இங்க அங்க மூவ் ஆயிட்டே இருக்கும் because of the presence of என்னது cilia. இங்க பாருங்க, நான் cilia வரையறேன் பாருங்க, குட்டி குட்டி இப்படி இருக்கும். ஓகேவா? which helps for locomotion. ஓ, நான் இருக்குன்னா சரி இங்க வரையறேன். இந்த குட்டி 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 குட்டியா இருக்குல்ல, இந்த குட்டியால வந்துட்டு they are called cilia. This helps for locomotion. ஓகேவா? locomotion. Exactly. Okay. They have cavity. So in the gutla they have a cavity that opens outside of the cell surface. The coordinated movement of rows of cilia causes the water laden with food to be stirred into the gullet. So இதுக்கு வழியா the movement of foods வந்துட்டு அது வழியா போயிட்டு it will reach, அதுக்கப்புறமா excretion அதே வழியா அதே மாதிரி தான் நடக்கும். ஓகேவா? ஸோ ஸ்பெஷலைஸ்டா வேற எதுவும் இல்லை, ஸ்பெஷலைஸ்டா வேற எதுவும் இல்லை, அதே வாட்டர் வச்சு தான், வாட்டர் டிரான்ஸ்போர்ட் வச்சு தான் இந்த கோஆர்டினேட்டட் மூவ்மெண்ட்ஸ் நடக்கும். எக்ஸாம்பிள் பாரமீஷியம், மறக்காதீங்க. ciliated protozoans எக்ஸாம்பிள் பாரமீஷியம், மறக்கவே மறக்காதீங்க. இது நீட் கொஸ்டின். ஓகேவா? ஆல்ரைட், நெக்ஸ்ட் ஃபைனல் நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்போரோசோன்ஸ். ஸ்போரோசோன்ஸ் வந்துட்டு இந்த ஸ்போரோசோன் திஸ் இன்க்ளூட் டைவர்ஸ் ஆர்கன் தட் ஹேவ் அன் இன்ஃபெக்ஷன். ஸ்போரோசோன்ஸ் என்னது பேர்ல இருக்கு பாருங்க. இங்க சீலியேட்டன்னா சீலியா இருக்கு, ஃபிளாஜிலானா ஃபிளாஜிலா இருக்கு, அமீபாய்ட் கிரியேச்சர் ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாத ஒரு கிரியேச்சர், அமீபாய்ட் கிரியேச்சர். இப்போ ஒரு ஸ்போரோசோன்ஸ் வந்துட்டு ஸ்போர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. திஸ் இன்க்ளூட் டைவர்ஸ் ஆர்கன் தட் ஹேவ் அன் இன்ஃபெக்ஷியஸ் spores like stage in the life cycle, and the most notorious is plasmodium malaria parasite. So malarial parasite வந்துட்டு ஸ்போரோசோன்ஸ்ல வரையா இருக்கும். இந்த சைக்கிள வந்துட்டு நம்ம ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ்ல இந்த சைக்கிள் நம்ம பார்ப்போம் நினைக்கிறேன். ஐ கெஸ் ஸோ, ஞாபகம் இல்லை. which causes malaria, a disease which have a staggering effect on human population. ஓகேவா? முடிச்சிட்டோமா? என்னடா பாய் சொல்றீங்க? இந்த சாப்டர் முடியல, இருக்கு. ஜஸ்ட் ஸ்போரோசோன்ஸ் முடிச்சு நெக்ஸ்ட் ஃபங்கை ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபங்கை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபங்கை, சாரி எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் கடகடன்னு ஃபங்கை பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபங்கையில் பாருங்க. ஃபங்கை ஃபஸ்ட்டு, ஃபங்கைனா எங்கன்னு தெரியும், நம்ம சாப்பிட்ற எடிபிள் மஷ்ரூம் அது பேசிக்லி ஃபங்கை. மேஜிக் மஷ்ரூம்ஸ் அது மாதிரி சொல்லுவாங்கள்ல, மஷ்ரூம்ஸ் ஆர் மோஸ்ட்லி ஃபங்கை. ஓகேவா? ஸோ இந்த ஃபங்கை எங்கெல்லாம் இருக்கும், வேற எங்கன்னா இப்போ பிரெட்டு வந்துட்டு மாய்ஸ்டா இருந்தா அங்கேயும் வந்துட்டு ஃபங்கை இருக்கும். ஓகேவா? பிரெட்டு ரொம்ப மாய்ஸ்டா இருந்தா அந்த இடத்துல வந்துட்டு யூ எட் டு சி ரொம்ப ஒரு மாதிரி ஒயிட்டா ஒரு எல்லோவா இருக்கும். ஓகேவா? அங்க வந்துட்டு ஃபங்கை டெபோசிஷன் ஆயிருக்கும். ஓகேவா? எக்ஸாக்ட்லி, டாட் ஸ்டோல்ஸ் கரெக்ட் தான், டாட் ஸ்டோலும். இப்போ the fungi are basically heterotropic organism. ஓகேவா? கலர் சேஞ்ச் பண்றேன். heterotropic organism. நெக்ஸ்ட், ஸோ காமன் மஷ்ரூம்ஸ் கேட்பாங்க பாரு. காமன் மஷ்ரூம்ஸ் we eat அது வந்துட்டு என்னது, ஜென்ரல் நம்ம காமன் மஷ்ரூம்ஸ் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அது. அதுக்கப்புறமா இப்படி இருக்குமா, அதுக்கப்புறமா டாட் ஸ்டோல் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரெட் கலர்ல கலர் நல்லா பிரைட்டா இருக்கும் டாட் ஸ்டோல். நிறைய பேர் டாட் ஸ்டோல் சொல்றீங்க, நான் ஒரு வாட்டி காட்டுறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க. வேர் இஸ் தட்? இங்க பாருங்க,
ரெட் கலர்ல வைப்ரண்டா இருக்கா, இதுதான் டாட் ஸ்டோல். ஓகேவா? இதுதான் டாட் ஸ்டோல். ஆல்ரைட். ஓகே, மைனஸ் கொடுத்துட்டு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ காமன் மஷ்ரூம்ஸ் ஆர் என்னது, ரெகுலரா நம்ம சாப்பிட்ற எடிபிள் மஷ்ரூம்ஸ், அது இல்லாமல் இந்த டாட் ஸ்டோல். ஓகேவா? இப்போ மஷ்ரூம்ஸா, சில மஷ்ரூம்க்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சில மஷ்ரூம் வந்து நம்மளுக்கு வந்துட்டு நம்ம திங்ஸை வந்துட்டு ஹார்ம் பண்ணோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாப்பிட்ற மஸ்டர்ட் இருக்கு இல்லையா, மஸ்டர்ட் ஹேஸ் ஒயிட் ஸ்பாட்ஸ். ஓகேவா? அந்த ஒயிட் ஸ்பாட்ஸ் ஆர் டியூ டு parasitic fungus. டியூ டு எதனால? parasitic fungus. இது பார்த்துக்கோங்க, இது கேட்டிருக்காங்க, parasitic fungus. நெக்ஸ்ட், they are multicellular. இது ப்ரோகாரியோட்ஸா யூகாரியோட்ஸா சொல்லுங்க, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபங்கை நான் ஆல்ரெடி சொன்னேன், லாஸ்ட் லெக்சர்ல இருக்கும், கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் கிளாசிஃபை பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். சொல்லுங்க. யா ஸ்ரீ யூகாரியோட்டிக், ஆஷிஃபா யூகாரியோட் சொல்லுங்க, ஆஸ்டியா யூகாரியோட்டிக். யா கரெக்ட், யூகாரியோட்டிக் தான் ஆன்சர். ரைட். என்ன ஆச்சு ஆஸ்டியா? ஏதோ கமெண்ட் செக்ஷன்ல கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் saw your comments ஆல்சோ, கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. ஓகே, நோ நீட் டு வரி. நல்லா ஸ்டடி ஹார்ட், கிவ் யோர் பெஸ்ட். எந்த ஃபர்ஸ்ட் லாங் டர்மாக இருந்தாலும் சரி, செகண்ட் லாங் டர்மாக இருந்தாலும் உங்களோட ஹார்ட் ஒர்க்கை கொடுங்க, பெஸ்ட்டை காட்டுங்க, அதுவே போதும். அப்புறம் நிறைய எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஒரு நாளைக்கு மினிமம் 100 கம்பல்சரி பண்ணுறங்க. மினிமம் அட்லீஸ்ட் உங்களால் முடியல 80 to 100 பண்ணிவிடுங்க. உங்களோட சண்டேஸ் டைமில் கிடைக்கும் போது உங்களோட பெஸ்ட் எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? யூகேரியோட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி யூகேரியோட்ஸ். சரி, யூகேரியோட்ஸ்னா பேசிக்கலி என்னது? தே ஹாவ் ட்ரூ நியூக்ளியஸ். கரெக்டா? ட்ரூ நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. யா, ஆல் ரைட். இப்போ மேட்ரு என்னன்னா, ஃபர்ஸ்ட் சார் அப்போ இதுல எக்ஸப்ஷனே இல்லைன்னா சிறு எக்ஸப்ஷன் இருக்கு. எக்ஸப்ஷன் என்ன? இந்த ஃபங்கைல ஒரு எக்ஸப்ஷன் என்ன இருக்குன்னா, இந்த கதையில ஈஸ்ட் இருக்காங்க. ஈஸ்ட் வந்து மல்டி செல்லார் கிடையாது, ஈஸ்ட் வந்து யூனிசெல்லார். பட் அவங்க ஃபங்கை லிஸ்ட்ல தான் போட்டிருக்காங்க. ஓகேவா? கரெக்ட். இப்போ தேர் ஆட்டோட்ரோபிக்கா? நோ, they can't prepare their own food, so no photosynthesis because they don't have any chlorophyll pigments. Correct? Chlorophyll pigments. All right, so as we know it is heterotrophic. Correct. நெக்ஸ்ட், இதோட டைஜஷன், இந்த ஃபங்கையோட டைஜஷன் எப்படிலாம் இருக்கும் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இதோட பாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பாடி வந்துட்டு தேர் பாடி ஆர் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். அது த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? ஹைஃபே தானே? ஹைஃபே. ஓகேவா? எக்ஸாக்ட்லி. ஸோ ஹைஃபேல we have two types. ஹைஃபேல we have two types. ஒன் வந்துட்டு செப்டே, another one is aseptate. ஓகேவா? செப்டேட் ஏசெப்டேட் அப்படின்னா என்னது நான் சொல்றேங்க பாருங்க. செப்டேட்க்கும் ஏசெப்டேட்க்கும் எதுவுமே இல்லைங்க பாருங்க. இப்படி இருக்கு, இப்படி டாட்டா இருக்கா. இது வந்துட்டு ஏசெப்டேட். செப்டேட்னா நடுவுல லைன்ஸ் வருது, ஒரு வால் மாதிரி. இங்க பாருங்க. ஸோ these are septate creates or aseptate creation. இதை பார்த்து சொல்லிடலாம். ஓகேவா? cross walls. Correct. These are cross walls in the lines, whatever it is there, or cross walls. ஓகேவா?
ஸோ இதனால இது வந்துட்டு செப்டேட்டை ஃபார் எக்ஸாம்பிள் ஏ செப்டேட்டை வந்து நம்ம இங்கே பாருங்க சீனாய்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செப்டேட் ஹைஃபே இருக்கிறது வந்துட்டு நம்ம மோஸ்ட்டாக ஹையர் பிளான்ட்ஸில் கூட பார்ப்போம். ஹையர் ஃபங்கை. ஓகேவா? ஆல் ரைட். Yeah, septate has no cross wall, so they are called cenocytic. Correct. இங்க வரைக்கும் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆல் ரைட், நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ டைஜஷன் பார்த்துடலாம். என்னடா தம்பி இன்னைக்கு நிறைய. ஓகே, இன்னைக்கு டைஜஷன் பேசிக்கலி இந்த ஃபங்கைக்கு டைஜஷன் வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார். ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா செல்லுலார். ஓகேவா? ஆல் ரைட், நெக்ஸ்ட் சம் fungi are parasitic as we know and few are symbiotic. அப்படின்னா என்ன அர்த்தம்? symbiotic relationship அப்படின்னா என்ன அர்த்தம்? மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? இப்போ நீ வந்துட்டு எனக்கு கார் பொம்மை தந்தேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரிமோட் கண்ட்ரோல் கார் நீங்கள் எனக்கு தந்தீங்கன்னா, என்கிட்ட ரிமோட் கண்ட்ரோல் ஹெலிகாப்டர் இருக்குது. நான் ரொம்ப நார்மலாக ஒரு 2 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணி விளையாடிச்சு, எனக்கு போர் அடிச்சிச்சு, எனக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோல் கார் தான் வேணும். ஓகேவா? அப்போது நான் உனக்கு இதுக்கு தருவேன், நீ எனக்கு இது தா. இது பேர் என்னது? ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி இங்கே சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்னா இவங்ககிட்ட இருக்கிறத ஷேர் பண்ணிக்கலாம். அது என்னதுன்னு பார்த்துலாம். ஸோ எக்ஸாக்ட்லி மியூச்சுவலி பெனிஃபிஷியல். கரெக்ட். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்க. ஸோ எங்கெல்லாம் இந்த சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம்னா, algae with algae as lichens. ஓகேவா? lichens or lichens and root of higher plants as mycorrhiza. important. எனக்கு கேட்டாங்க சீரியஸ்லி, இந்த கொஸ்டின் கேட்டாங்க. mycorrhiza when I was studying for NEET exam எனக்கு இந்த கொஸ்டின் வந்துச்சு. நான் மறக்க மாட்டேன். ஸோ நீங்களும் மறக்காதீங்க. ஓகேவா? மைக்கோரைசா. ஆல் ரைட், சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்புக்கு ஆப்ஷன் ஏபிசின்னு கொடுத்தாங்க. அங்கே லைக் தேர்ட் ஆப்ஷன் மைக்கோரைசா இருந்துச்சு, அதுதான் கிளிக் பண்ணேன் நான். லைக் ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணேன். ஆல் ரைட், நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு சில யூனிசெல்லார் fungi, for example, exception some unicellular yeast. unicellular நம்ம என்ன பார்த்தோம்? yeast தானே பார்த்தோம், fungi கிடையாது. yeast are basically naked. ஓகேவா? to naked. ஓகே, நெக்ஸ்ட் இது இல்லாம they helpful uses எங்கன்னா they helpful in antibiotics reaction. antibiotics எங்க அப்படின்னா, ஆன்டிபயோட்டிக்ஸ் லைக் எக்ஸாம்பிள் பெனிசிலியம். மறக்காதீங்க, பெனிசிலியம் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, மோஸ்ட்டாக பெனிசிலியம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கேட்டாங்க இது யார் கண்டுபிடிச்சா, இதெல்லாம் ஒரு இதில் இருக்கும், நம்ம பார்ப்போம். ஓகேவா? இங்கே வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கே உங்களுக்கு டவுட்ஸ் இல்லைன்னா நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்ஷன் போயிடலாம். கிளியரா? ஆல் ரைட், சூப்பர். இப்போ ரீப்ரொடக்ஷன் பார்ட் போயிடலாம். இப்போ ரீப்ரொடக்ஷன்ல உங்களுக்கு என்ன தெரியும்? இதோட ரீப்ரொடக்ஷன் யாருக்கு தெரியுமா? repeaters who are there in the comment section can answer. reproduction in fungi can take place by exactly. பரவாயில்லையே, ஆன்சர் பண்றீங்க. இங்க பாருங்க, வெஜிடேட்டிவ்ல ஃபர்ஸ்ட் வெஜிடேட்டிவ் மீன்ஸ்ல வந்துட்டு
fragmentation, fission, budding. ஓகேவா? அதே asexual reproductionல நீங்க சொன்ன மாதிரி ஸ்போர்ஸ். ஓகேவா? வாட் ஸ்போர்ஸ்? ஸ்போர்ஸ்னு சொன்னீங்க. வாட் ஸ்போர்ஸ்? ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆன்சர் பார்க்குறேன். நந்தினி, ரித்து நீங்கள் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் சொன்னீங்களே ஸ்டார்டிங்கில். இன்ன ஸ்போர்ட்ஸ் கரெக்ட் தான். நீங்கள் சொன்ன ஸ்போர்ட்ஸ் கரெக்ட் தான். தே ஆர் கொனிடியா ஆர் ஸ்போராஞ்சியோஸ்போர்ஸ். ஓகேவா? கரெக்ட். கொனிடியா ஆர் ஸ்போராஞ்சியோஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் ஜூஸ்போர்ஸ். ஏன் ஜூஸ்போர்ஸ்னா தே ஆர் அனிமல் லைக்ல. ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஜூ அப்படின்னா அனிமல்ஸை குறிக்கிறது இல்லையா, அதனால. ஆர் ஜூஸ்போர்ஸ். இது எது வேணா கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கேருந்து நான் சீரியஸாக சொல்கிறேன், கொஸ்டின் கேட்கலாம். கொஸ்டின் நிஜமாக கேட்கலாம். எதை ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக மறக்காம. சையத் அலி ஃபாத்திமா கரெக்ட். நீங்கள் போட்ட கமெண்ட் செக்ஷன் கரெக்ட், ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட்டு இப்போ வெஜிடேட்டிவ் பார்த்தாச்சு, ஏசெக்ஷுவல் பார்த்தாச்சு. இப்போ செக்ஷுவல் ஏதாவது இருக்கா சார் அப்படின்னா இருக்கு, அதுவும் பார்த்துடலாம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்துடலாமா? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் oospores, either by oospores, ascospores or Basidiomycetes. சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ். குட். அப்போ எல்லாரும் படிக்கிறீங்க, பரவாயில்லையே. எல்லாரும் ஃபாஸ்ட் ஆன்சர் பண்றீங்க. ஆல்ரைட். இது இல்லாம ஃப்ரூட்டிங் பாடிஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஃப்ரூட்டிங் பாடிஸ் அப்படின்னா என்னது? பேசிக்கலி ஃப்ரூட்டிங் பாடிஸ் என்ன நடக்குதுன்னா, இங்க வேரியஸ் ஸ்போர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த வேரியஸ் ஸ்போர்ஸ் ஆர் produced in what? Produced in distinct structures, different or distinct structures called fruiting bodies. ஓகேவா? அதுதான். Alright, called fruiting bodies. Exactly, they produce spores basically. கரெக்ட் தான். இப்போ இதுல நம்ம செக்ஷுவல் சைக்கிளை பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம மற்றது எல்லாமே பார்த்துடலாம். செக்ஷுவல் சைக்கிள் மட்டும் ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ செக்ஷுவல் சைக்கிள் இன் ஃபங்கை, CYCLE சைக்கிள். ஸோ செக்ஷுவல் சைக்கிள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் fusion of protoplasm between. So ரெண்டு fusion of protozoan, ஒரு ரெண்டு fusion of protoplasm between எது? Between two motile or non-motile gametes. அது பேர் என்னது? dash gamy, plasmogamy. right answer. plasmogamy. ஓகேவா? நெக்ஸ்ட் இதே fusion of two nuclei called என்னது? caryo nuclei அப்படின்னா caryo. so fusion of two nuclei னா karyogamy. ஓகேவா? two nuclei வந்துட்டு karyogamy. Alright, next meiosis. ஓகேவா? meiosis in zygote resulting in dash spores, diploid or haploid spores. கரெக்ட், haploid spores. ஓகேவா? இது நீட் கொஸ்டின், இது பார்த்துக்கோங்க. ஓகேவா? haploid spores. இதுதான் கதை. நெக்ஸ்ட் இதோட
மற்றது எல்லாமே பார்த்துடலாம். நெக்ஸ்ட்ல என்னது Zygomycetes, Basidiomycetes, Deuteromycetes இது எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? Yeah, haploid spores, correct. All right, students. So, இப்போ first Zygomycetes are also called Phygomycetes. ஓகேவா? Mycetes, Phygomycetesனா fungi குறிக்குது. ஓகேவா? Basically these are conjugation fungi. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே. They are conjugation fungi and no motile cells. So no motile cells இருக்காது. Non-motile cells. There are no motile cells present. இதுக்கு அப்புறமா they are multinucleated. Cenocytic. அதுல என்ன மல்டிநியூக்ளியேட் என்னது? Cenocytic. இது எல்லாமே டைரக்ட் நீட் கொஸ்டின்ஸ் கேட்டது தான். அதனால அப்படியே டைரக்டா எழுதுறேன். ஓகேவா? ஆல்ரைட். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லிடுங்க. எக்ஸாம்பிள் வந்து ரைசோபஸ், ஸ்டோலானிஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது இன்னொரு பேர் பிரெட் மோல்டு. ஓகேவா? நான் வச்சுக்கோங்க, பிரெட் மோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கரெக்ட். இந்த ரைசோம் ஸ்டோலானிஃபரோட கொஞ்சம் ஒரு குட்டி யூசஸ் சொல்லிடுறேன். ஓகேவா? தே யூஸ்ட் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபியூமரிக் ஆசிட். ஓகேவா? ஃபியூமரிக் ஆசிட். இப்போ நீங்க இந்த ஆசிட்ஸ் பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தா, இல்ல அனிமி பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தா, there is a anime called Doctor Stone. ஓகேவா? where you study more about science fiction and stones. அதோட பேட்டோட ஆசிட் யூரின் வச்சுட்டு ஒரு ஆசிட் கிரியேட் பண்ணிட்டு, ஸோ இஃப் யூ ஆர் டூ இன்ட்ரெஸ்டட், ஒரு எபிசோட் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா அது பாருங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சயின்ஸ் ரிலேட்டட் திங்ஸ்ல. ஆல்ரைட். நெக்ஸ்ட் ப்ரோ, நான் ஆனிமே ஃபேன் இல்லை. ஐ யூஸ் டு வாட்ச் எப்பயோ ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஐ யூஸ் டு வாட்ச். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இந்த யூஸ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபியூமரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லணும்னா, நெக்ஸ்ட் சிலது ஃபியூ ஸ்டெப்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபியூ ஸ்டெப்ஸ் இங்கே பாருங்க. இதில் ஃபியூ ஸ்டெப்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் எங்கே யூஸ் பண்ணுவாங்க? இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் கார்டிசோன் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இது நான் வச்சுக்கோங்க, கார்டிசோன். அவ்வளோதான் இந்த கதையோட தெரிஞ்சது. வேற என்ன உங்களுக்கு தெரியணும்னா, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் என்னன்னு தெரியணும். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மோஸ்டா வந்துட்டு எப்படி, தே ஆர் ஜூஸ்போர்ஸ். சொன்ன மாதிரி இங்க பாருங்க, டயக்ராம் வரைகிறேன். இப்படி வளரும். ஓகேவா? இது ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிறது ஸ்பொராஞ்சியோஸ்போர். இப்படி இருக்கும். ஓகேவா? இதுல ஜூஸ்போர்ஸ் வந்துட்டு மொட்டைல் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல மூவ் ஆகும். பட் அப்ளானோஸ்போர்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்ளானோஸ்போர்ஸ் தே ஆர் நான் மொட்டைல். மறக்காதீங்க. But this both zoospores and aplanospores are endogenously produced from sporangium. ஞாபகம் வச்சுக்கோங்க, zoospores or aplanospores are endogenously produced by sporangium. ஓகேவா? All right. இதுல வந்துட்டு ஒரு ஸ்மால் திங் சொல்லிடுறேன். ஸோ கேமெட்ஸ் சிமிலராக இருந்தா, கேமெட்ஸ்
சிமிலராக இருந்தால் அவங்க வந்துட்டு சிமிலர் வாட் சிமிலர் மார்ஃபாலஜி இருந்தால் they are what? They are isogamous. Isogamous or isogamy, correct? Okay, either isogamous. Okay, va? இது இல்லாம dissimilar morphological structures இருந்தா dissimilar-ஆ இருந்தா dissimilar-ஆ தேர் வந்துட்டு oogamous. ஓகேவா? oogamous. எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்துட்டு mucor, important NEET question, mucor, rhizopus, albigo. ஓகேவா? அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. Zygomycetes முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் Ascomycetesக்கே போயிடலாம். டவுட்ஸ் இருக்கா எங்கேயாவது? albigoவா albugoவா அதை செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. ஓகேவா? albugoவா? albugo. ஓகே, albugo. ஓகே, ஆல் ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் Ascomycetes. பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு ஒரு மைசிட்டிஸா பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ என்ன முடிஞ்சது அது சொல்லுங்க. என்ன பார்த்தோம்? இப்போ Zygomycetes பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் Ascomycetes. எக்ஸாக்ட்லி கரெக்ட். கரெக்ட். சாக் ஃபங்கை. Ascomycetesனாலே சாக் ஃபங்கை. Ascomycetes யூஸ்டியாவா? கரெக்ட். நீங்க சொன்னதும் கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் பார்த்தது ஃபைகோமைசிஸ், இப்போ ஆஸ்கோமைசிஸ் பார்க்குறோம். ஆஸ்கோமைசிஸ் வந்து சாக் ஃபங்கை. ஓகேவா? ஜெயபாரதி, பூவர்ஸ்னா, லேகாஸ்ரீ, துர்காதேவி, டாம் எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் பண்றீங்க. கமெண்ட் செக்ஷனையே பார்த்துட்டு இருந்தா நான் கிளாஸ் எடுக்க முடியாதுல்ல. கொஞ்சம் பேரை நான் வந்துட்டு பேரை தப்பா இன்கேஸ் நான் பார்க்கலன்னா ஃபீல் ஆகாதீங்க. ஓகேவா? even I know how it feels, but still class எடுக்கணும் இல்லையா? ஸோ Ascomycetes வந்துட்டு மல்டி செல்லுலார். ஓகேவா? ஸோ மல்டி செல்லார்ல எக்ஸாம்பிள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பெனிசிலியம். ஆல் ரைட், பெனிசிலியம். சம் ஆர் ரேர்லி யூனிசெல்லார். ஓகேவா? சிலது வந்துட்டு யூனிசெல்லாரா இருக்கு. அது எதுன்னு பார்த்துடலாம். யூனிசெல்லார் எக்ஸாம்பிள் என்னது? ஈஸ்ட். ஓகேவா? ஆல் ரைட். சூப்பர். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ சாப்ரோஃபைட்டிக். தீஸ் Ascomycetes ஆர் சாப்ரோஃபைட்டிக். டெத் அண்ட் டீகேயிங் மேட்டர் வந்துட்டு நியூட்ரிஷனா எடுத்துக்கும். சாப்ரோஃபைட்டிக். தே ஆர் பாரசைட்டிக். ஹோஸ்ட் செல்ல போய் கண்ட்ரோல் பண்ணும். தே ஆர் பாரசைட்டிக். அப்புறம் இதுவும் தெரிஞ்சுக்கோங்க, காப்ரோஃபிலஸ் அப்படின்னா தே லிவ் இன் காப்ரோஃபிலஸ். தெரிஞ்சுக்கோங்க, காப்ரோஃபிலஸ்னா தே லிவ் இன் பேசிக்லி ஆர் தே லிவ் ஆர் க்ரோ இன் டங். குப்பை இருக்கிற இடத்துல டங், DUNG, டங். ஓகேவா? ஆல் ரைட், சூப்பர். எல்லாரும் ரைட்டாக தான், கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணுறீங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் கமெண்ட் செக்ஷனில். ஓகேவா? இப்போ டங்ல வரேன்னு சொல்லியாச்சு. தே ஆர் பேசிக்லி பிரான்ச்சடு அண்ட் தே ஆல்சோ ஹாவ் செப்டேட். ஓகேவா? இங்க பாருங்க இப்படி லைன் இருக்கு. ஆல் ரைட். நெக்ஸ்ட், ஸோ இதில் வந்துட்டு ஏசெக்ஷுவல் கொனோடியோஸ்போர்ஸா, ஏசெக்ஷுவல் ஆர் கொனிடியா ப்ரொடியூஸ்ட் பை தேர். எப்படி ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா எக்ஸோஜினஸ்லி. எண்டோஜினஸியா ஆர் எக்ஸோஜினஸ்லின்னு கேட்பாங்க. எக்ஸோஜினஸ்லி. ஓகேவா? எக்ஸோஜினஸ்லி ஆன் ஸ்பெஷல் மைசீலியம். ஆல் ரைட், மைசீலியம். அத பேர் என்னது? கோனிடியோஸ்போர்ஸ். பெவுலா கேரோலினா. கரெக்ட்.
conidiospores. Conidiospores. All right. ஸோ இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க, நாங்கள் வந்துட்டு சூப்பர்னு சொல்கிறேன். Conidiospores or conidiophores or conidia on germination produce what? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதுறேன். எக்ஸாக்ட்லி கரெக்ட். யார் ஃபர்ஸ்ட்னு பார்க்கலாம். சுட்டி பாய் நிஷாந்த், அவங்க வந்து மைசீலியம் சொல்லுவாங்க, கரெக்ட். அதுக்கப்புறமா லாத்தி, யாஷிகா, அஷ்ரஃபா, ஸ்ரீ, லாத்தி, காவ்யா, யுஸ்டியா, லாகா, ஸ்ரீ, பிரியா, நீங்கள் எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் பண்ணிக்க. மைசீலியம் கரெக்டாக, இது நான் வச்சுக்கோங்க. இது நீட் கொஸ்டின். இது நான் ரெட் மார்க் போட்டு வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் மறக்கக்கூடாதுல, நீட் கொஸ்டின். ஓகேவா? கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க. இப்போ இதுல செக்ஷுவல் ஸ்போர்ட்ஸ் பார்ப்போம். நீங்க தான் செகண்ட் சொன்னீங்களா, சண்டை போடாதீங்க. பரவாயில்ல. இதுல என்ன இருக்கு, எக்ஸாம்ல ஃபாஸ்டா இருக்கணும். ஓகேவா? ஸோ நான் மென்டிக்யூஸ் வைக்கிறேன், அதுல பார்க்கலாம் யார் அதிகமாக பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்க. ஓகேவா? இந்த சாப்டர் ஃபாஸ்டா முடிச்சுட்டா மென்டிக்யூஸ் வச்சிடலாம். ஆல்ரைட். இப்போ செக்ஷுவல் ஸ்போர்ட்ஸ், இதுல செக்ஷுவல் ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு called, என்ன called, they are called ascospores. ஓகேவா? ascospores மறக்காதீங்க. ஸோ ascospores வந்துட்டு basically they have sac like features. ஓகேவா? they produce endogenously, exogenously கிடையாது, they produce endogenously. ஸோ சாக் லைக் ஃபீச்சர்ஸ்னா ஒரு பை மாதிரி இருக்கும், உள்ள வந்துட்டு இந்த ஸ்போர்ஸ் இருக்கும். எப்போ வேணுமோ அப்போ பர்ஸ்ட் ஆகிட்டு இந்த இது வந்து விண்ட் கரண்ட்ல ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா? அந்த மாதிரி. ஆல்ரைட். தே ஆர் எண்டோஜினஸ்லி சாக் லைக் ஆஸ்கி. ஓகேவா? சாக், இதுதான் சாக் அப்படின்னு சொல்றேன். சாக் லைக். ஆல்ரைட். இப்போ இதுல எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு இங்க பாருங்க. எக்ஸாம்பிள்ஸ் மறக்காதீங்க. எக்ஸாம்பிள்ஸ் இந்த சாப்டர் ஃபுல்லா எக்ஸாம்பிள் தான் இம்பார்ட்டன்ட்டு. ஓகே, எக்ஸாம்பிள்ஸை மட்டும் மறந்துடாதீங்க. எக்ஸாம்பிள் வந்துட்டு இங்க பாருங்க, இந்த சாப்டர்ல கிளாசிஃபிகேஷன்ல எந்த கிளாசிஃபிகேஷன்ல எதை குறிக்கிறாங்க, எந்த எக்ஸாம்பிள், இதோட யூசஸ் என்னது, இதோட ரீப்ரொடக்ஷன் டைப் என்னது, இது தெரிஞ்சா மட்டும் போதும். ஏன்னா இதுதான் சாப்டரே. ஓகேவா? ஆஸ்பெர்கில்லஸ் வந்துட்டு ஆஸ்பெர்கில்லஸ் எக்ஸாம்பிள்ஸ், அப்புறம் கிளாவி செப்ஸ் அண்ட் நியூரோஸ்போரா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? செக்ஷுவல் ஸ்போர்ட்ஸில் நியூரோஸ்போரா கரெக்ட். எல்லாரும் ரைட் ஆன்சர்ஸ். நான் கமெண்ட் செக்ஷன் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், எல்லாரும் கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணுறீங்க. இதில் யூசஸ், இந்த நியூரோஸ்போரால யூசஸ் கேட்பாங்க. யூசஸ் எப்படின்னா, இப்போ வரைக்கும் எந்த மாதிரி பயாலஜிக்கல் யூசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதோட பயாலஜிக்கல் யூசஸ் தெரிஞ்சுக்கோங்க. தி யூசஸ் வந்துட்டு பயோகெமிக்கல் யூஸ் ஆகும். அப்புறம் ஜெனட்டிக் ஒர்க்குக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஜெனட்டிக் ஒர்க்கு, பயோடெக்னாலஜி, பயோ லேபில் அவங்களாம் வந்துட்டு ஜெனட்டிக் ஒர்க்குக்கு இவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆல்ரைட். இதில் வந்துட்டு உங்களோட என்சிஆர்டி லைனில் கடைசியாக இது எழுதியிருப்பாங்க. எழுதலைன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா கம்ப்ளீட் என்சிஆர்டி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேங்க, உங்களுக்கு ஃபீல் ஆகும்ல, அதுக்காக இந்த பாயிண்ட் இதையும் ஆட் பண்ணுறாங்க. பாருங்கள், மோரல்ஸ், ட்ரஃபிள்ஸ் ஆர் எடிபிள், சாப்பிட முடியும். they are considered as அப்படின்னு போட்டிருப்பாங்க. they are considered as delicacies அப்படின்னு டைரக்ட் வேர்ட். டெலிகசிஸ் அப்படியே என்சிஆர்டியில் இந்த வேர்டு இருக்கு, டெலிகசிஸ். ஸோ டெலிகசிஸ் அப்படின்னா என்னதுன்னா, ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ஆர் லக்ஸரி பீப்புள் ஈட் பண்ணுற ஃபுட் தான் வந்துட்டு இந்த டெலிகசி அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? மாரல்ஸ் அண்ட் ட்ரஃபிள்ஸ் பார்த்துடலாமா ஒரு வாட்டி?
கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் அப்பப்போ இதெல்லாம் காட்டுறேன். அப்போதைக்கு இன்னொன்று கொஞ்சம் உங்களுக்கு டயக்ராமேட்டிக்காக இருந்தால் மறக்க மாட்டீங்க. அதனால் மாரல்ஸ் காட்டுறேன் ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்கள், இங்கேயே போட்டிருக்காங்க பாரு மாரல்ஸ் வந்துட்டு. இங்கே போய் டிட் யூ நோ மஷ்ரூம் மேக் த பர்ஃபெக்ட் மீட் சப்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு டெலிகசிஸ், ரொம்ப காஸ்ட்லி. ஓகேவா? இது மாரல்ஸு. நான் வேணால் ஃபுல் ஸ்க்ரீன் போட்டு காட்டுறேன். இதுதான் மாரல்ஸ். ஓகேவா? இப்படி இருக்குது. ஆல்ரைட், நெக்ஸ்ட்டு ட்ரஃபிள்ஸை காட்டுறேன். இதுதான் ட்ரஃபிள்ஸ். ஓகேவா? இங்கே இருக்கு பார். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் கொஞ்சம் காஸ்ட்லி, தே ஆர் லக்ஸுரிஸ், அப்படி டெலிகசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே. கிளியரா? ஆல்ரைட், புரிஞ்சுதா? இப்போது நாளைக்கு ஸ்கூல் இருக்கா எல்லாருக்கும்? நான் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறேன்ல. ஸோ இருங்க, நான் முடிச்சிடுறேன். பெசிடியோஸ்போர்ஸு அப்புறம் டியூட்ரோமைசிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? இந்த ரெண்டும் டக்குன்னு முடிச்சிடுறேன். முடிஞ்சிருச்சு, ஃபங்கை முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ பெசிடியோஸ்போர்ஸ், பெசிடோமைட்டீஸில் யாரெல்லாம் வருவாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு தே ஆர் மஷ்ரூம்ஸாக உங்களுக்கு தெரிய மாதிரி, தே ஆர் மஷ்ரூம்ஸ் பேசிக்லி. மஷ்ரூம்ஸ் அண்ட் தே ஆர் கால் பிராக்கெட் ஃபங்கை. கரெக்டு, ஸ்ரீ பயங்கரமாக படிச்சிருக்கீங்க போல இருக்கு, டக்குன்னு ஆன்சர் பண்ணுறீங்க. பிராக்கெட் ஃபங்கை. ஓகேவா? ஆர் இது இன்னொரு பேர் என்னன்னா பஃப் பால்ஸ். ஓகேவா? பிராக்கெட் ஃபங்கல். லத்தி, அஷ்ரஃபா, ரெட் ஷீப்பு, கீர்த்திகா, பிஎம்டிஎன், சுட்டி பாய், நிஷான், ஜெயபாரதி, உங்களோட எல்லா கமெண்ட் செக்ஷனும் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாரும் ஆன்சர் கரெக்டாக பண்ணுறீங்க. ஸோ இப்போ பாருங்க, பஃப் பால்ஸ் தே க்ரோ இன் எங்கன்னா, தே க்ரோ இன் சாயில். கரெக்டாக நாங்கள் பார்த்தோம் இல்லையா? தே க்ரோ இன் சாயில் ஆன் லாக்ஸ், ட்ரீ லாக்ஸில், லாக்ஸு. அப்புறமா வந்துட்டு அண்ட் ட்ரீயோட ஸ்டம்ப்ஸில் இருக்கும். ட்ரீ ஸ்டம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்கும். ட்ரீ ஸ்டம்ப்ஸில் வந்துட்டு மோஸ்ட்டாக இந்த பெசிடோமைசிட்டிஸ் யூ கைஸ் கேன் சி அங்கே மோஸ்ட்டாக. இப்போது இதில் வேற என்ன தெரியணும்னா, இதில் மோஸ்ட்டாக சிலது இன் லிவிங் பிளான்ட், உயிரோடு இருக்கிற லிவிங் பிளான்ட்டில் சம் பாடிஸ் ஹேஸ் பாரசைட்ஸ். சிலது பாரசைட்ஸாக இருக்கும். ஓகேவா? அந்த பாரசைட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாரசைட் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் எந்த மாதிரி பண்ணால், எக்ஸாம்பிள் ரஸ்ட் அண்ட் மஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டு, ரஸ்ட் அண்ட் ஸ்மட்ஸ். ஓகேவா? இதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது எப்படின்னா, இது கூட பிரான்ச்டு அண்ட் branch and septate. கரெக்டா? branched and septate. next இதோட vegetative. ஓகேவா? vegetative reproduction எப்படின்னா, are through என்ன மெத்தட்? fragmentation. ஓகேவா? fragmentation நான் வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு இந்த ஃபங்கைக்கு இதில் வந்துட்டு செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் ஆப்சென்ட். ஓகே, செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் ஆப்சென்ட். பட் அப்போ எப்படின்னா இந்த பிளாஸ்மோகேமி அதெல்லாம் நடக்கும்னா, பிளாஸ்மோகேமி நான் கிளியராக எழுதுறேன் பாருங்க. பிளாஸ்மோகேமி பை ஃபியூஷன் ஆஃப் two somatic or vegetative cells of different stains அப்படின்னு சொல்லுவாங்க. different stains or genotypes. ஓகேவா? ஆல்ரைட்,
கரெக்ட். நெக்ஸ்ட் கேரியோகேமி இருக்குல்ல, கேரியோகேமி நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, கேரியோகேமி அண்ட் ஸ்டெயின்ஸ் வந்துட்டு இல்லை கேரியோகேமி அண்ட் மியோசிஸ், சாரி ஸ்டெயின்ஸ்ன்ற லைட்டாக ஃபாஸ்ட்டாக போகிறதுனால வளருது வாய் கொஞ்சம். ஸோ கேரியோகேமி அண்ட் மியோசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன், எங்கே டேக்ஸ் பிளேஸ் ஆகும்னா டேக்ஸ் பிளேஸ் இன் பேசிடியம் என்ன பண்ணுன்னா இது தே டேக்ஸ் பிளேஸ் பண்ணி தே ப்ரொடியூஸ் 4 Basidiosperms. Correct answer. Basidiosperms. Basidospores. 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 All right. Super. இப்போ நெக்ஸ்ட் இல்லை இப்போ இம்பார்ட்டன்ட் சொல்ல போகிறேன். இம்பார்ட்டன்ட் இப்போ பாருங்க, the Basidospores the Basidospores arranged in fruiting bodies are called என்னது dash are called basidocarps. right basidocarps அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதை தெரிஞ்சுக்கோங்க. இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு அகாரிகஸ், யுஸ்டெலெகோ, யுஸ்டிலாகோ, USTILAGO, யுஸ்டிலாகோ, புசினியா, PUSSINIA, புசினியா. ஓகே, கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஃபைனல் நெக்ஸ்ட் டியூட்டிரோமைசிட்டிஸ். ஓகேவா, சூப்பர். ஸோ டியூட்ரோமைசிட்டிஸ் என்ன பார்ப்போம்? தே ஆர் நோன் ஆஸ் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. ஓகேவா, இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் asexual or they are asexual or vegetative phase are known. பட் என்ன மேட்டர்னா இதுல செக்ஷுவல் இருக்குனாலே தெரியாது, செக்ஷுவல் இருக்குன்னு இப்போ வரைக்கும் தெரியாது. ஸோ only asexual reproduce by spores known as what? Known as conidia. now வச்சுக்கோங்க, conidia. all right, சிக்கு சூப்பர். இப்போ மேட்டர் என்னன்னா கொனிடல்ல ஃபர்ஸ்ட்ல இல்ல உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணும்னா they have septate இருக்கு and they are branched. ஓகேவா, சிலது வந்துட்டு சாப்ரோஃபைட்டிக் and some are parasitic. or parasites னே எழுதலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் இதுல லார்ஜ் நம்பர், சிலது வந்து some are saprophytic, some are parasites. large number of these type of species they are biological decomposers. NEET question. Deuteromycetes are important decomposers. நீங்க மறக்கவே கூடாது. ஓகேவா, of what? of litter. அப்புறம் which helps in uses. இல்ல என்ன எழுதலாம்? helps in inner cycling, helps in mineral cycling. சாயிலுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ண. ஓகேவா, மினரல் சைக்கிளிங்.
இதோட எக்ஸாம்பிள்ஸ் இங்கே எழுதிடுறேன். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் வேறு கலரில் எழுதுறேன். எக்ஸாம்பிள் வந்துட்டு மறக்கவே மறக்காதீங்க. எக்ஸாம்பிள் வந்து ஆல்டேர்னியா, அப்புறமா ஆல்டேர்னியா. என் மேலே இருக்கா இது? ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு தெரியாது, நான் இங்கே எழுதுறேன். ஓகேவா? ஆல்டேர்னியா எழுதியாச்சா? அதுக்கப்புறம் கோலன் டூ ட்ரைக்கம். ஓகேவா? இன்னொன்று வந்துட்டு ட்ரைகோடர்மா. ஸோ ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் வந்துட்டு தேர் இஸ் சம்திங் டிசீஸ் கால்ட் ரிங் வார்ம். ஓகேவா? அந்த ரிங் வார்ம் கூட ஃபங்கல் டிசீஸ்னால தான் வந்துச்சு. ஓகேவா? அதுவும் தெரிஞ்சுக்கோங்க ஒரு வாட்டி, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அங்கேருந்து ஒரு நீட் பாயிண்ட்டு. ஓகேவா? ஸோ இதோட ஃபங்கை முடிஞ்சிருச்சு. கரெக்டா? நெக்ஸ்ட் சாப்டரில் பிளான்டே அண்ட் அனிமலை பார்த்துடலாம். எனி டவுட்ஸ் இப்போ வரைக்கும்? ஓகே, all clear? Okay, yeah, thanks a lot for today's session. And lastல கொஞ்சம் நெட் ப்ராப்ளம் இருந்துச்சு, பரவாயில்ல, நீங்கள் எல்லோரும் திரும்பி ரீஷெடியூல் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் உங்களோட டைம் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த கிளாஸ் கவனிச்சிங்க. மோரோவர் நான் சொல்கிற மாதிரி ரெகுலராக ட்ரை டு அட்டெம்ப்ட் ஆஸ் மச் எம்சிக்யூஸ் ஆஸ் பாசிபிள். ஓகேவா? டெய்லி ரெகுலராக எம்சிக்யூஸ் மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட கமெண்ட் செக்ஷன் நான் இப்போது உங்களை பார்க்க முன்னாடி ஆஃப்டர் லைவ் ஆல்சோ உங்கள் கமெண்ட் செக்ஷன் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி லைவ் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன் பார்க்குறேன். ஸோ அதில் ஏதோ டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் போட்டு விடுங்க மறக்காமல். நான் செக் பண்ணிவிட்டு வென் லைவ் ஸ்டார்ட்ஸ் நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? யா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் லாட். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். நாளைக்கு கிளாஸ் போங்க, நாளைக்கு டியூஸ்டேல. தேங்க்யூ. குட் நைட். Thank you guys. Thank you.